வணக்கம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் கடைசியில் தர்மமே வெல்லும். அப்பாடா சாமி, நீங்கெல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியாதனமா இதை எழுதி போட்டேன், விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி பாரதியோட ஆன்மாவே கத்தி கதற அளவுக்கு இதை யார் சொல்றது, எந்த சூழ்நிலை சொல்றதுன்னு தெரியல. தகுதி தராதரமே இல்லாம எல்லாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவல நிலைமையில தான் இன்னைக்கு தமிழக அரசியல் இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த இடைவேளையில எக்கச்சக்க மாற்றங்கள், ஏராளமான விஷயங்கள் தமிழக அரசியலே அப்படியே திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுல இருந்து ஆரம்பிக்கிறது, எதுல முடிக்கிறதுன்னு தெரியல. சரி, ஓபிஎஸ் கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். மனசார வாயார சந்தோஷமா சின்னம்மா அப்படின்னு அவர் கூப்பிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு ஒத்தப்படையில சசிகலா அப்படின்னு அவர் சொல்ற இந்த காலகட்டம் வரைக்கும் தமிழக அரசியல்ல எவ்வளவோ மாற்றங்கள் நடந்துருச்சு. இதை பத்தி ஒரு தொகுப்பா நம்ம பிளாஷ்பேக் ஒரு ரீகேப் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவர் ரெசிக்னேஷன் பண்ண கையோட வந்து தியானம் பண்ணாரு நினைவிடத்துல. வெளியே வந்துட்டு நான் வந்து ரெசிக்னேஷனே திருப்பி வாங்கிக்க தயார், மக்கள் விரும்பினாங்கன்னா நான் தனித்து போராடுவேன் அப்படின்னு அவர் சொல்ல அந்த கணத்துல இருந்து அதிமுகல இருந்து எலிபுரியில இருந்து எலி ஒண்ணு வெளியே வரும் பாத்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட சந்தர்ப்பவாதிகளா ஓபிஎஸ் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர். இதுல மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவாத மேடைகள்ல முதல் நாள் வரைக்கும் வீரா வேசமா எங்கம்மா சின்னம்மா சின்னம்மா எங்கம்மா அப்படின்னு பொழந்து கட்டின பொன்னையன், புத்தருக்கு வந்து எப்படி போதி மரத்துல வந்து ஒரு ஞானோதயம் பிறந்துச்சோ ஒரே ஒரு ட்வீட்ல ஞானோதயம் பிறந்த மாஃபா பாண்டியராஜன் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்க, எதிர்கட்சிகளும் அவங்களோட சார்பா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு மழையை பொழிஞ்சாங்க. இவங்க மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமா கடைசியா பாத்தீங்கன்னா தீபா வரைக்குமே வந்து இரு கரங்களா இருந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு தன்னோட ஆதரவு தெரிவிச்சாங்க. சினிமாக்காரங்க நான் மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும், எதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சு விடுவோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்வீட் மூலமாகவும் நேரிலையும் போய் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஒரு வாரமும் ஓபிஎஸ் அவர்களோட வீடு வந்து சால்வையை மாத்துறது சால்வையை போடுறதுன்னு சொல்லி குதூகலமா ரொம்ப சந்தோஷமா பாச பிணைப்பா இருந்துச்சு. ஒரே ஒரு எக்ஸ்பிரஷனை அவர் ஒரு வாரமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தான் வந்து ஒரு வாரமா எல்லா இன்டர்வியூலையும் பிரஸ் ரிலீஸ்லயும் அவர் வந்து பார்க்க முடியுது. இது வந்து அவரோட சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு நாள்ல எல்லா சூழ்நிலையும் மாறிடுச்சு. முதலமைச்சரா இருந்து காபந்து முதலமைச்சராகி இன்னைக்கு கடந்த கால முதலமைச்சரா மாறி இருக்கிறாரு. அவருக்கு உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணான்ற மாதிரி முதலமைச்சர் பதவி போய் அமைச்சர் பதவி போய் இன்னைக்கு அடிப்படை உரிமை கூட இல்லை அப்படின்னு அதிமுகல இருந்து கூண்டோட அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் நீக்கிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு ஓபிஎஸ் அவரோட சைடோட சூழ்நிலை. சரி, நம்ம கதையோட முக்கிய கதாநாயகி கிட்ட வருவோம். சசிகலா கடந்த 2 மாசமா வந்து ஆயம்மாவா இருந்தவங்க எப்படி சின்னம்மாவா மாறினாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த ஒரு வாரமா சின்னம்மாவா இருந்தவங்க கைதி அம்மாவா எப்படி மாறினாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 10711 இந்த நம்பருக்கு உரிமையாளர்கள சசிகலா அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நல்லவங்களை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா அவங்க மறைவுக்கு எத்தனை பேர் வராங்க, அவங்க கண்ணீர்ல எவ்வளவு கண்ணீர் வருதோ அதை வச்சு அவங்க எவ்வளவு நல்லவங்களா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லிடலாமா. அதே மாதிரி ஒருத்தவங்க எவ்வளவு கெட்டவங்க அப்படிங்கறத அவங்களோட அழிவை மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கறத வச்சு சொல்லிடலாமா. அப்ப நரகாசுரனோட ஒரு மரணத்துக்கு அப்புறம் அழிவுக்கு அப்புறமா ஒருத்தரோட அழிவை தமிழக மக்கள் பட்டாசு வெடிச்சு கோலாகலமா கொண்டாடினாங்கன்னா அந்த பேரும் பெருமையும் கண்டிப்பா சசிகலா அவர்களை தான் சாரும். இதுல ஒரு வினோதமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்நேரம் அவங்க உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நம்பரை போட்டு ஒரு களியை கொடுத்து அவங்களையும் இந்நேரம் மெழுகுவர்த்தி செய்ய வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம இந்த நாளை பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது என்னவோ, கேக் வெட்டி கொண்டாடுறது என்னவோ, போற வரவங்க எல்லாம் வழிபடிச்சு அவங்களுக்கு எல்லாம் லட்டு கொடுத்து கொண்டாடுறதுன்னு சொல்லி வெக்கப்பட்டு அவமானப்பட வேண்டிய ஒரு நாளை என்னமோ அலப்பறப்படி கொண்டாடினாங்க அதிமுக ஆர்வலர்கள்லாம். இதுல விசுவாசிகள், எம்எல்ஏ, எம்பிக்கள் எல்லாருமே அதுல சேரும். எவ்வளவு அறிவாளிகளா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத தமிழக மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியா இல்ல எல்லா மக்களுக்குமே வந்து அவங்க காமிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து அதோட பலனா வந்து சசிகலா அவர்கள் பரப்பன அக்ரஹாரத்துல மெழுகுவர்த்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த கேஸோட தீர்ப்பு புதுசா இன்னைக்கு கிடைச்ச தீர்ப்பா வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல, இது 21 வருஷமா இழுக்கடிக்கப்பட்ட கேஸுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பை இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். இந்த கேஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு டாடாய்ஸ் கொளுத்தி வச்சுட்டு நம்ம ஒரு பிளாஷ்பேக்கு போய் ஆகணும். 21 வருஷம் பின்னாடி போகும். 91, 96 வரைக்கும் ஜெயலலிதா அவர்களோட கொடுங்கோல் ஆட்சிக்கு கிடைச்ச பரிசு தான் இன்னைக்கு சசிகலா அவர்கள் ஜெயில அனுபவிச்சுட்டு இருக்கிற தண்டனை அப்படின்னு சொல்லலாம். 96வது வருஷம் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆகுது. அவங்க வந்து வருமானத்துக்கு அதிகமா வந்து சொத்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை கிட்டத்தட்ட 133 வாய்தாக்கள் வாங்கி பல வருஷமா 18 வருஷங்களா வந்து தொடர்ந்து இழுத்தடிச்சுட்டே இருக்கிறாங்க.
எப்போ வந்து அது பெங்களூர் கோர்ட்டுக்கு மூவ் ஆகுதோ அப்போ வந்து கேஸ் வந்து சுறுசுறுப்பாகுது. மைக்கேல் டி குன்ஹா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களோட மொத்த வருமானத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு 221% இவங்க வந்து வருமானத்துக்கு அதிகமா நகைகளாகவும் ஏக்கர் கணக்கிலாகவும் கம்பெனிகளாகவும் வந்து சொத்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு அவர் கால்குலேட் பண்ணி 4 வருஷம் கடுங்காவலும் A1 சொல்லப்படுற ஜெயலலிதா அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் அபராதமும் மற்றவங்களுக்கு தலா 10 கோடி அபராதம் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்கிறாரு. ஜெயில இருந்தபடியே இவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கு முறையீடு செய்யறாங்க. அப்ப வராரு நம்மளோட கணித மேதை குமாரசுவாமி. யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம நாட்டாமலையில விஜயகுமார் சொல்ற மாதிரி செல்லாது இந்த கணக்குலாம் செல்லாது அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி புது கால்குலேட்டர் எடுத்து ரீவேல்யூஷன் போடுறாரு. 221% ஏதோ பண்ணி 8% மாத்திடுறாரு. ஸோ 10% மேல இருந்தாதான் வந்து கேஸை ஃபைல் பண்ண முடியும். இது வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாத ஒரு விஷயமா வருதுன்னு சொல்லி மொத்தத்தையும் ரத்து பண்ணிடுறாரு. ஆக வந்து கடைசியா இதையும் எதிர்த்து திமுகவை சார்ந்த அன்பழகன் அவர்களும் கர்நாடகா கவர்மெண்ட்டுமே வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து திருப்பி வந்து ஃபைல் பண்றாங்க. அதோட கேஸ் விசாரணை எல்லாம் முடிஞ்சு ஜஸ்டிஸை வந்து ரிசர்வ் பண்றாங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணது தீர்ப்பு தான் இப்ப கிடைச்சிருக்கு. இது சசிகலா அவர்களோட கெட்ட நேரமா இல்ல தமிழக மக்களோட நல்ல நேரமா அப்படின்றது தெரியல. சரியான நேரத்துல இந்த தீர்ப்பு வந்து அப்பாடா இனிமே சசிகலா எந்த காலத்திலயும் வந்து முதல்வர் ஆக முடியாது அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சை வந்து தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கு. இதுக்கு தமிழக பொறுக்கிகளாகிய நாம எல்லாரும் ஒருத்தருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். வேற யாருமே இல்லை. உங்களுக்கே தெரியும் பொறுக்கினா யாரும் சொல்ற அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கு தான். ஏன்னா 1996ல முதல் முறையா இதை எதிர்த்து பெட்டிஷன் போட்டவரே அவர் தான். அவர் செஞ்ச அந்த நல்ல காரியம் தான் இன்னைக்கு வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கத்தோட தலையெழுத்தையே மாத்திருக்குன்னு சொல்லலாம். சரி, இனி கர்நாடகால களிதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதும் சசிகலா அவர்கள் எல்லா சிங்கங்களையும் கூட்டி ஒரு மீட்டிங் போட்டுட்டு ஒரு மனதா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்ற தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பிரியா விடை கொடுத்து கடைசி எம்ஜிஆரோட நினைவிடத்துல தியானத்தை பண்ணிட்டு ஜெயலலிதா அவர்களோட சமாதியில 3 தடவை அடிச்சு சபதமும் பண்ணியிருக்காங்க. திமுகவை வந்து அழிச்சே தீர்வுன்னு சபதம் போட்டாங்களா இல்லைன்னா தமிழகத்தை அழிச்சே தீர்வுன்னு சபதம் போட்டாங்களான்றது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். இப்ப வந்து பரப்பன அகரகாரத்துல அவங்களோட வேலையை மெழுகுவர்த்தி செய்யற வேலையை சீரும் சிறப்பமா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பாடா அப்படின்னு நம்ம பெருமூச்சு விடுறதுக்குள்ளார ஏவுகணையா புறப்பட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. தன்னோட ஊரோட பேரை வந்து தனக்கு புனை பேரா வச்சிருந்தாலும் நேஷனல் மீடியாலாம் சேர்ந்து அவருக்கு என்ன பேர் வச்சிருக்கு தெரியுமா? ரிமோட் ராஜ். சசிகலாவோட ரிமோட்டா அவர் செயல்பட போறாரு அப்படிங்கறத குறிக்கிற விதத்துல தான் அவருக்கு இந்த பேரையே அவங்க கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிய வரவழைச்சு அவருக்கு வந்து பதவி பிரமாணமும் செஞ்சு வச்சு 15 நாள் கெடுவும் கொடுத்திருக்காரு கவர்னர். 15 நாள்ல எங்களோட சிங்கத்தை அடைச்சு வைக்க முடியாதுங்க, இன்னும் 2 நாள்ல வந்து நாங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சிடுறோம்னு சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க போறாங்க. என்ன ஆக போகுதுன்னு நிச்சயமா தெரியல. 134 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடிய அதிமுக கட்சியில ஆல்ரெடி வந்து 11 பேர் ஓபிஎஸ் சப்போர்ட் பண்றதுனால இப்ப 123 பேர் இருக்காங்க. வெறும் 118 ஓட்டு போதும் அவங்க வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு. இது இல்லாம வந்து திமுக இருக்கிறாங்க, காங்கிரஸ்ல 8 பேர் இருக்கிறாங்க, இந்தியன் யூனியனுக்கு கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இந்த 123 பேர்ல ஒரு 6 பேராவது மனசாட்சியோட மக்களோட எதிர்காலத்தையும் மனசுல வச்சு நடுநிலைமையா இருந்தா கூட ஒரு மாற்றம் வர்றதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா தொகுதி பக்கமே வராம ஒரு வாரமா கூவத்தூர்லயே இருக்கிற அவங்க மக்களோட மனசாட்சியை எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. ஆனா தமிழக மக்கள் சார்பா ஒரு விஷயம் மட்டும் ஓட்டு போடுற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டையும் கேட்டுக்க விரும்புறேன். நீங்க வந்து ஒரு வாரமா வந்து தொகுதி பக்கம் வரல, சரி ஓகே, ஆனா மீதி நீங்க கண்டினியூ பண்ற 4 வருஷமும் தொகுதி பக்கமே வராம உங்களால இருந்துட முடியுமா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த வாட்டி எலெக்ஷனுக்கு திருப்பி அதே தொகுதிக்கு தான் நீங்க வரணும் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சு உங்களோட ஓட்டை பதிவு பண்ணுங்க. இதுதான் வந்து தமிழக மக்களோட குரலா இருக்கு, அவங்களோட குரலா அதை நான் உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன், அவ்வளவுதான். கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் வந்து தமிழகத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எண்ணமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ பூ பாதையா சிங்கம் பாதையா அப்படின்னு. கெட்ட விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக மாணவர்களுக்கு இது வரைக்கும் வந்து அரசியல்னா என்ன, சட்டம்னா என்ன, சாசனம்னா என்ன, எல்லா விஷயங்களும் வந்து தியரட்டிக்கல் நாலேஜாவே இருந்துச்சு. பிராக்டிக்கலா அவங்க எதையுமே பார்க்கல. ஆனா இன்னைக்கு எல்லா விஷயமும் வந்து பிராக்டிக்கலா தெரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பீரியட், எலெக்ஷன் பீரியட் 5 வருஷத்துக்குள்ளார இது வரைக்குமே நம்ம வந்து 3 சீஃப் மினிஸ்டர் மாறுறத பார்த்தாச்சு. பொது வாக்கெடுப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கறத வந்து கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். இதே வரிசையில பிரசிடென்ட் ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும், ரீஎலெக்ஷன் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களோட எண்ணமா இருக்கு. கண்டிப்பா மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு பேர்ல மக்களோட எண்ணம் என்ன, கருத்து என்ன, அவங்களோட ஆசை என்ன, அதை எதுவுமே தெரியாத, அதை தெரிஞ்சுக்க விரும்பாத ஒரு ஆட்சியாளர்கள் கையில கிடைக்கிறது தான், அவங்க நடத்துறது தான் மக்களாட்சி. அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. உங்களோட ஒரு ஓட்டு தப்பா போயிடுச்சு அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கும்
இது மாதிரி வீடியோல புலம்புறதை தவிர்த்தும் மெம்ஸ் போட்டு மனசை ஆத்திக்கிறத தவிர்த்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியறது இல்ல அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. இனி ஒரு வாட்டி ஓட்டு எவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம வைக்கிற ஓட்டு அடமானம் ஓட்டு மட்டும் இல்ல, நம்மளோட தலையெழுத்தையும் நம்மளோட எதிர்காலத்தையும் தான் அப்படிங்கிறத கண்டிப்பா இனியாவது நம்ம உணர்வோம் அப்படிங்கிற வேண்டுகோளை விடுத்து அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.